1998ல பக்கத்தூர் திருவிழாவை முடிச்சிட்டு எங்க அப்பா தோல்ல மாட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து வரும்போது விநாயகர் வந்து பின்னாடியே இடிச்சிட்டாருங்க. விநாயகரா? அதாங்க மதுரை ராஜபாளையம் ரூட்ல ஓடுற பிரைவேட் பஸ்ஸுங்க. இடிச்ச வேகத்திலே எங்க அப்பா ஸ்பாட்லயே அவுட்டுங்க. சின்ன வயசுல எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளைங்க. அப்பா அம்மா இறந்ததுனால என் படிப்பு பாதியிலேயே நின்னு போச்சுங்க. இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டே இருந்ததுங்க. அப்ப அந்த பஸ்ஸோட ஓனர் ஒரு வக்கீலே கூட்டு வந்தாருங்க. நீ வேணா கேஸ வாபஸ் எடுத்துக்கோ, நம்ம 2 பேர் சமரசமா போயிடலாம், நஷ்ட ஈடா உனக்கு ஒரு பஸ் தரேன் அப்படின்னு சொன்னாருங்க. பணமா வாங்கினா செலவாயிரும், பஸ்ஸா வாங்கினா ஒரு அசட்டா இருக்கும்னு ஏன் வக்கீலும் சொன்னாருங்க. நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. இந்த வண்டியை நான் சரி பண்றதுக்குள்ளார என் ஊர்ல இருந்த அந்த ஒரே வீட்டை விற்க வேண்டியதாயிடுச்சுங்க. அப்புறம் தங்கறதுக்கும் இடம் இல்ல, தூங்கறதுக்கும் இடம் இல்ல. அப்பதாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஏன் இந்த பஸ்